ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டை தப்பு இல்லாமல் எப்படி ஃபில் பண்ணுறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் எழுதினவங்க உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் பண்ணாதவங்க சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணி ஹால் டிக்கெட்டை எப்போயும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 28/9/2025 அன்னைக்கு தாங்க உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 8:30 மணிக்கெலாம் ஆஜராகணும். 9 மணிக்கு மேலே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 8:30 மணிக்கெலாம் அந்த எங்கே நடக்குதோ எக்ஸாம் லொக்கேஷன் அங்கே போயிடுங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே 9 மணிக்கு உள்ளேற போயினும் அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. 9:30 மணிக்கு எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் கொண்டு போங்க. ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் எதுவாக இருந்தாலும் ஓகே, உங்கள் விருப்பம் தான். ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் கொண்டு போனால் போதுமானதுங்க. ஸோ ஹால் டிக்கெட் கூட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் கொண்டு போகணும். அதாவது உங்களுக்கான ஆதார் கார்டோ, ரேஷன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, பேன் கார்டோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை வந்து பார்த்தா கொண்டு போயிடுங்க. அதேமாரி நீங்கள் எக்ஸாமுக்கு பென் கொண்டு போகிற மாரி இருக்கும். எந்த பெண்ணை பயன்படுத்தும் அப்படின்னா பிளாக் பால் பென் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் தான் நீங்கள் கொண்டு போகணும். ப்ளூ பென்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து பாருங்கள், உங்களுக்கு 9 மணிக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அனுப்புவாங்க. 9 மணிக்கெலாம் ஓஎம்ஆர் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு வேறு ஒரு ஓஎம்ஆர் பயன்படுத்திருப்பீங்க. இது வந்து பார்த்தா புதிய ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம குரூப் 4லேருந்தே இதுதான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ குரூப் 2க்கும் அதே ஓஎம்ஆர் ஷீட் தான், புதிய ஓஎம்ஆர் ஷீட்டுங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதினவங்க தெரிஞ்சிருக்கும். குரூப் 4 எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா இந்த புதிய ஓஎம்ஆர் ஷீட் தெரிஞ்சிருக்கும். எழுதாதவங்களுக்கு இதான் வந்து உங்களுக்கான புதிய ஓஎம்ஆர் ஷீட். கரெக்டாக 9 மணிக்கெலாம் இந்த ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துட்டு உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பார்த்தா சொல்லிட்டு இருப்பாங்க. எதெல்லாம் ஃபில் பண்ணணும், எதெல்லாம் ஃபில் பண்ணக்கூடாது எல்லாமே உங்களுக்கு சம்மந்தப்பட்ட அரை சூப்பர்வைசர் அவர் வந்து பார்த்தா தெரியப்படுத்துவார். ஸோ 9 மணிக்கு ஓஎம்ஆர் கொடுத்துருவாங்க. ஸோ ஓஎம்ஆர் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது உங்கள் நேமாக இருக்கட்டும், உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சப்ஜெக்ட் சென்டர், உங்கள் ஃபோட்டோ எல்லாமே வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட அந்த இண்டிவிஜுவேட்டர் அவர்கிட்ட நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆல்டர்னேட் வழி வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஓஎம்ஆர் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்க்கணும். உங்களுக்கு ஓஎம்ஆருக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கடைசியாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்துடலாங்க. ஸோ 9 மணிக்கு ஓஎம்ஆர் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 9:15க்கு உங்களுக்கான கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க. அதாவது குரூப் 2 எக்ஸாமுக்கான கொஷின் புக்லெட்டை 9:15க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கான அந்த கொஷின் பேப்பர், அதாவது கொஷின் புக்லெட் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா பக்கமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறையா பேஜஸ் இருக்கும். எல்லா பக்கமும் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா, ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் இல்லாமல் இருக்கான்ற மாதிரி அந்த கொஷின் பேப்பரை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஷின் பேப்பரில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட அந்த சூப்பர்வைசர் நீங்கள் வந்து காமிங்க. கொஷின் புக்லெட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது இதில் போயிட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் வினா தொகுப்பு என்னென்னு இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு உங்களுக்கான கொஷின் புக்லெட் நம்பரை கண்டிப்பாக எழுதணுங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி எழுதாமல் வரீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்த மாட்டோம், செல்லுபடி ஆகாது அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ 9:30 உங்களுக்கான எக்ஸாம் எழுத நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சில ஓஎம்ஆருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பிளாக் இங்கு பால் பயன்படுத்த நீங்கள் பயன்படுத்தணுமே தவிர வேறு எந்த விதமான பெண்ணும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய எல்லாமே கரெக்டாக செக் பண்ண சொல்கிறாங்க. ஹால் டிக்கெட்டில் எப்படி இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் அதேமாரி ஓஎம்ஆர் ஷீட்லேயும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் நேம் எல்லாமே கரெக்டாகன்னு வந்து செக் பண்ண பார்த்துக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓஎம்ஆர் விடைத்தாளில் தங்களது கையொப்பத்தினை பகுதி 2ல் அதற்கென உள்ள இடத்துல இட வேண்டும். ஸோ உங்களுக்கான சைன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ நம்ம இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை பற்றி பார்க்கலாம். இதில் பேசிக்காக என்னமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதேமாரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து 1 மணி நேரம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இதை மட்டும்தான் கொண்டு போகணும். உங்களுக்கான மொபைல் ஃபோனோ அதெல்லாம் எதுவுமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோடு இல்லை. மேபி அந்த எக்ஸாம் சென்டரில் அந்த ஸ்கூலோ காலேஜிலோ வெளியே வைக்கலாம், பட் உள்ளார அலோடு இல்லை அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஓகே, இதெல்லாம் தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொண்டு போகணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதாங்க உங்களுக்கான ஓஎம்ஆர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பையன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள்,
பட்டை குறியீடு விடத்தால் அச்சிடப்பட்ட கியூஆர் கோட் தர குறியீட்டை சேதப்படுத்தக்கூடாது. அதாவது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, பார் கோடாக இருக்கட்டும், இந்த கியூஆர் கோடாக இருக்கட்டும், இது எதுவுமே நீங்கள் சேதப்படுத்தக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தா உங்களுக்கு இதை பிரித்து தான் கொண்டு போவாங்க ஓஎம்ஆர் ஷீட்டை. அதனால் சேதப்படுத்துறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை எவல்யூஷன் பண்ண மாட்டாங்க. அதனால் ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க, எந்த கியூஆர் கோடுமே பார் பண்ணாதீங்க. ஸோ இதான் வந்து உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க, அந்த பார்கோடெலாம் சேதப்படுத்தாதீங்க. அதுக்கடுத்து விடைக்கான வட்டத்தை கருமையாக்குதல். அதாவது உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ்க்கான சரியான ஆன்சர் எதுவோ ஏவா பியா சியா டியான்றத கரெக்டாக அந்த ஏனா ஏக்கு நேராக ஃபுல்லாக அது மறையிற மாதிரி ஷேடோ பண்ணணும். அதுதான் வந்து சரியான முறை. இந்த மாதிரி டிக் பண்ணுறது, இன்ட்டு மார்க் பண்ணுறது, வெறும் பக்கத்தில் மட்டும் 0 பண்ணி ரவுண்ட் பண்ண அந்த மாதிரி கூடாது. ஃபுல்லாக இந்த வட்டம் கரிமாகிற மாதிரி நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணிடணும். அதேமாரி ஒரே ஆன்சருக்கு 2 தடவை நீங்கள் ஷேடோ வந்து பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ ஆன்சர் ஏவா பியா சியானா ஏனா ஏ கரெக்டாக ஃபுல்லாக ஷேடோ பண்ணிக்கோங்க, பி ஆன்சர்னா பி ஃபுல்லாக வந்து ஷேடோ பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கடுத்து மூணாவதாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழ்கண்ட காரணங்களால் உங்கள் ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்தா செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில காரணங்களால் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டே வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னமான காரணம் அப்படின்னா, முதல்ல பிளாக் பால் பென் தவிர வேறு பெண்ணை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் வந்து பார்த்தா வேலிட் ஆகாது, இன்வேலிட் பண்ணப்படும். ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதுறதே வேஸ்ட்டாக போயிடும். நெக்ஸ்ட்டு தேவையற்ற மற்றும் பொருத்தமற்ற குறிப்புகள் மற்றும் குறியீடுகள் மேற்கொள்வது. ஸோ ஏதாச்சும் வந்து பார்த்தா ரிமார்க் பண்ணுறீங்க, சிம்பிள்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் அப்படி பண்ணாலும் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஓஎம்ஆர் விடத்தால் பக்கம் 1 அதற்குரிய இடத்துல தேர்வர் கையொப்பமிடவில்லை எனில், அதாவது உங்களுடைய சைன் பண்ணுற மாரி இருக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டில் இந்த இடத்துல இருக்க பாருங்கள், தேர்வரின் கையொப்பம் இதில் போயிட்டு உங்கள் சைன் பண்ணுற மாரி இருக்குங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லா இந்த ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கீழே இருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே படித்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த இடத்துல சைன் பண்ணுற மாரி இருக்கும், இந்த இடத்துல கரெக்டாக வந்து சைன் பண்ணிவிடுங்க. இது சைன் பண்ணாமல் விட்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து செல்லாதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணினை ஓஎம்ஆர் விடைத்தாளில் சரியாக கருமையாக்காமல் இருந்தால் உங்களுடைய வினாத்தாளை வந்து செல்லுபடியாக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க 9:15க்கு, அதில் கொஷின் புக்லெட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை எடுத்து இதில் கரெக்டாக 4 நம்பர் ஆகணும், 4 நம்பர் எழுதிட்டு அந்த நம்பருக்கு நேராக நீங்கள் ஷேடோ பண்ணணும். அப்படி சரியாக நீங்கள் ஷேடோ பண்ணாமல் விட்றீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ஓஎம்ஆர் ஷீட்டு வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ்கண்ட ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தேர்வர் பெறும் மொத்த மதிப்பெண்ணிலிருந்து 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும். ஸோ 0.5 மதிப்பெண் குறைக்கிறாங்க எதன் காரணமாக அப்படின்னா, விடைத்தாளில் ஒவ்வொரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காதிருத்தால், அதாவது வட்டம் காலியாக விடப்பட்டால் உங்களுக்கு 0.5 மதிப்பெண் குறைக்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு இதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வட்டத்தை நீங்கள் ஷேடோ பண்ணி ஆகணும். ஏபிசிடி மொத்தமாக 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஈக்கான காரணம் என்ன அப்படின்னா விடை தெரியவில்லை. அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல, நான் வந்து ஜெனுவனாக இருக்கேன், எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்றவங்க இ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் ஷேடோ பண்ணலாம். விடை தெரியவில்லை அப்படின்னா ஈன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் யாரும் ஈலாம் ஷேடோ பண்ணாதீங்க, ஏன்னா 4த்தில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அப்படியே மென்ஷன் பண்ணாலும் ஃப்ளூக்கில் வந்து பார்த்தா அந்த ஆன்சர் கரெக்டாவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஈ வந்து செட் பண்ணாதீங்க. ஏ டு டிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன், ஒருவேளை ஆன்சர் தெரியாதவங்க ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கொடுத்து ஷேடோ பண்ணிக்கோங்க. பட் அந்த மாதிரி எதுவும் இந்த ஒரு கொஷினுக்கு எந்த ஷேடோவுமே பண்ணாமல் இருக்கீங்க, எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா 0.5 மதிப்பெண் வந்து குறைக்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்கம் 1 இடது கை பெருவிரல் ரேகை பதிவின் இடத்துல பதியாது இருந்தால், அதாவது எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய இடது கை கட்டவிரல் இருக்க பாருங்கள், அதில் ரேகையை வந்து பார்த்தா இந்த வட்டத்தில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதை வைக்காமல் விட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.5 மதிப்பெண் குறைக்கப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கிபேட் எல்லாமே வந்து பார்த்தா எக்ஸாம் ஹால்லே கொடுப்பாங்க, அதுக்குன்னு டைம் ஒதுக்கி அப்போ நீங்கள் வச்சா போதுமானது. இந்த 2த்துக்கு மட்டும் மதிப்பெண் குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த இடத்துல வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட கண்காணிப்பாளர் சைன் பண்ணிவிடுவாங்க, அது அவங்க வேலை. ஸோ பேசிக்காக இதுதாங்க இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன், எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பிசி, அந்த மாதிரி எத்தனை பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி நிறையா வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் டைம் வேஸ்ட் ஆகும். பட் இப்போ வந்து ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க ஓஎம்ஆர் ஷீட். ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, சுலபமாகவே உங்களுக்கான ஓஎம்ஆர் ஷீட் இருக்குதுங்க. ஸோ இதுக்கப்புறம் டைம் உங்களுக்கு ரொம்ப எக்ஸஸ் ஆகும், ஏன்னா எல்லாமே சிம்பிளாக பண்ணி கொடுத்துட்டாங்க ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறது. ஓகே, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் வந்து டு பி டார்க்டு பை த இன்விஜிலேட்டர் அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க.
ஸோ அவங்க சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கா எஸ்ஆ நோ பண்ணிடுவாங்க, தம்பு கரெக்டாக இருக்கின்ற மாதிரி அவங்க வந்து ஃபில் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 200 வினாக்களுக்கும் அது தொடர்பான வட்டத்தை கருமையாக்கி விட்டீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆம்னு இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு நீங்கள் ஷேடோ பண்ணால் போதுமானதுங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஒருவேளை 200 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலை, ஒரு கொஷினை விட்டுருக்கு அப்படின்னா ஸோ நோ சைட் பண்ணிட்டு மொத்த எண்ணிக்கை எத்தனை கருமையாக்காமல் இருக்குது அப்படின்றத 1 or 2 அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஸோ இந்த அந்த குரூப்புக்கான மொத்த ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணுறது தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். ஸோ படித்து பார்த்துக்கோங்க. இந்த ஓஎம்ஆருக்கு நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் கூட பண்ணி பார்த்துலாம், ஜஸ்ட் செக் பண்ணால் போதுமானது. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே சம்மந்தப்பட்ட அரை கண்காணிப்பாளர் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.